நாட்களே தமிழுக்கு தங்கமுலம் பூசும் இவ்விழாவிலே தனது புகழ் திருக்குறளுக்கு மாலையிட்டு மலர்கள் எனும் தலைப்பில் எனது உரையை துவங்குகிறேன். என் பெயர் வைஷ்ணோதேவி கமலக்கண்ணன். நான் 3 செம்மல் பண்டார் மக்கதாச்சியார் தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். மலர்கள் என்றாலே மங்கையை சுடுவதும் மனம் தருவது மட்டுமல்ல, அதில் பல்வேறு குணங்கள் தன்மைகள் புரிந்துள்ளன என்று சங்க இலக்கியங்களில் பண்டைய தமிழ் புலவர்கள் பதிவு செய்துள்ளனர். மலர்கள் என்பது செடி, மரம், கொடி ஆகிய தாவர வகையின் ஒரு பாகம். ஒவ்வொரு தாவரத்திலும் மலர்கள் பல்வேறு வண்ணங்களில் காணப்படும். மலர்களுக்கு 7 வகை பருவங்கள் உண்டு. அவை அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வீ, செம்மல் ஆகும். மலர்கள் தாவரங்களின் இனப்பெருக்க உறுப்பு. மலர்கள் மனித வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன. சுப நிகழ்வு முதல் துக்க நிகழ்வு வரை முதலிடம் பெறுவது மலர்களே. தமிழர்களின் சிறப்பாக ஒழுக்கத்தை கூறுவர். அவ்வொழுக்கம், அக ஒழுக்கம், புற ஒழுக்கம் என 2ஆக பாகுபடுத்தப்பட்டுள்ளன. இவ்விரு ஒழுக்கங்களின் இன்றியமையா கூறாக மலர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைவன் தலைவி இருவரிடம் முகிழ்க்கும் உறவையும் மேற்கொள்ளும் இல்வாழ்க்கையும் பிறருக்கு அறிவிக்க ஒண்ணா பேரின்பத்தே அகம் என்பர். அந்த அகத்தினை அன்பின் 5 குறிஞ்சி, முல்லை, மருதம், நீழல் என்ற திணைகளின் பெயர்களிலே பூக்களும் உள்ளன. அதனால்தான் சங்க கால புலவர்கள் கருப்பொழுவில் ஒன்றாக மலரையும் சேர்த்துள்ளனர். அதில் சில மலர்களை பற்றி காண்போமா? குறிஞ்சி. குறிஞ்சி என்பது ஓர் அரிய வகை மலர். 12 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கும் சிறப்புடையது. வள்ளிதில் ஒன் செங்காந்தல், ஆம்பல், குருந்தம், வேங்கை, புலகி என 99 வகையான பூக்களை குறிஞ்சி பாட்டு விளக்குகிறது. அடுத்ததாக ஞாழல். புள்ளிநக குன்றை என்றும் கூறப்பெறும் இம்மலரானது கடற்கரையில் மிகுதியாக மலர்ந்திருக்கும். பெரும்பான்மை இடங்களில் புன்னையும் ஞானும் சேர்த்தே வழங்குவர். இளவேனில் காலத்தில் மலரும் இம்மலர் பொன்னிற வண்ணத்தை உடையது. இது மகளிரின் மேற்படும் சுனகிற்கு உவமையாக பறைசாற்றுகின்றன. ஞாழல் மலர் மிக சிறியதாக சிறுவேன் கடிகினை போலும் ஆலை மீனின் முட்டையை போலும் இருப்பதாக கூறுவர். ஞாழல் மரத்தின் மலர் கடற்கரையில் மலர்மேட்டில் பரவி கிடக்கின்றன என்பது அவரின் தாவரவியல் பதிவாகும். தொடர்ந்து மவ்வள். மவ்வள் என்ற சங்க காலத்தில் வளர்க்கப்பட்ட மலரை இக்காலத்தில் மர மல்லிகை, பன்னீர் பூ எனவும் வழங்குகின்றனர். இது வீட்டில் வளர்க்கப்படும் மரம். இந்த மலரின் அரும்புகள் மகளிரின் பல்வரிசைக்கு உவமையாக பறைசாற்றுகின்றன. இப்போ வருடத்திற்கு 2 முறை பூக்கும். மவ்வல் மலர் மிகுந்த வாசனையை கொண்டவை.